கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு யாக்கேல் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் ஆணி. செப்போரால் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தன் புருஷன் உயிரை காப்பாற்றுவதற்காக கல். இந்த நாளிலே கூட இன்னொரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்திரீயின் பெயர் போடவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ செய்த ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 10:53, அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. இந்த இடத்துல இந்த ஸ்திரீ பயன்படுத்தின ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஏந்திரக்கல். ஏந்திரக்கல்ல நம்மளால தூக்கவே முடியாது. ஆனா இந்த ஸ்திரீ தூக்கி அதை அபிமெலேக் தலையிலே போட்டாள். அப்படியே செத்து போனார். ஏன் அபிமெலேக் தலையிலே போட்டார்? எருபாகால், அதற்கு இன்னொரு பெயர் கிதியோன். அவனுக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த அபிமெலேக், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனும் அவனுடைய குமாரன். அவன் என்ன செய்தான்? இந்த ஆட்சிக்கு கிதியோன் இறந்த பிறகு இந்த 70 பேர்களை ஒரே கல்லினாலே அவர்களை எரிந்து சாகும்படி அவர்கள் எல்லாவற்றையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து கல்லெறிந்து அவர்களை கொன்றான். அப்பொழுது ஒரே ஒரு குமாரன் யோதாம் மட்டும் அதிலிருந்து தப்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 70 பேரை கொன்று விட்டு இவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு மற்றவர்களெல்லாம் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் ஒரு யுத்தத்திலே வரும்போது அந்த ஸ்திரீ அதை அறிந்து என்ன செய்தால் தெரியுமா? 70 சகோதரர்களை ஒரு கல்லை தூக்கி போட்டு அப்படியே கொன்றாய் அல்லவா, உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் அந்த யுத்தத்திற்கு வரும்போது பாருங்க, அபிமெலேக் தேபேசுக்கு போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கு விரோதமாய் பாளையம் இறக்கிட்டதை பிடித்தார். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக் அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெரிந்து போடும்படி அதன் கிட்டே சேர்ந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திர கல்லை துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவனுடைய மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியை கூப்பிட்டு, ஒரு பெண் நிமித்தம் நான் இறந்து போவேன் என்று சொல்லாதபடி நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடு சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான். அபிமெலேக் செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக் தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு விரோதமாய் யார் பொல்லாப்பு செய்கிறார்களோ, நீங்கள் சும்மா இருக்கும் போது கர்த்தர் அந்த பொல்லாப்பை யார் மூலமாவது அவர்கள் மேல் திருப்ப செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீகை மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பை தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபாகேலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு வலித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கூட ஒரு சகோதரி, இது அவளுக்கு ரத்த சம்பந்தமான உறவுகள் கிடையாது, ஆனாலும் தேசத்தின் மேல் இருந்த பக்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி 70 பேரை இவன் ஒரே கல்லினாலே கொன்று போட்டானே, இவனை விடக்கூடாது என்று சொல்லி அந்த யுத்த களத்திலே ஒரு இயந்திர கல்லை தூக்கி அவன் தலையின் மேல் போட்டாள். இவங்களெல்லாம் யாருமே யுத்தத்துக்கு கூப்பிடல. நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு யாராவது அழைப்பு கொடுத்தாதான் நம்ம வேலை செய்யணும். யாராவது நம்மளை கூப்பிட்டாதான், நீங்க என்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நீங்க ஜெபத்திற்கு என்னை அழைக்கவே இல்லையே. ஆனால் இங்கு நம்ம பார்த்த சகோதரிகளில் ஒருத்தர் கூட அழைக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த தேசத்தின் மாறம், ஆண்டவர் மேல் இருந்த வைராக்கியம், அவர்கள் தானாய் செய்த காரியங்கள் நிமித்தம் தேசத்துக்கு ஒரு பெரிய சேமத்தை கட்டளையிடும்படி கர்த்தர் கிருபை செய்தார்.
ஒரு இயந்திர துண்டை எடுத்து அந்த 70 சகோதரர்கள் அந்த யோதாவுடைய சாபம் வலிக்கத்தக்கதாக அவள் போட்டாள். அவன் சொல்லுகிறான், ஒரு ஸ்திரீ நிமித்த நான் சாகக்கூடாது, அது எவ்வளவு வெட்க காரியம். ஆனால் ஆயுததாரியே, உன்னுடைய பட்டயத்தினால் என்னை கொன்று போடு என்றான். அவன் எவ்வளவுதான் கொன்று போட்டாலும் தேவன் அந்த 70 பேரை கொன்ற அந்த பொல்லாப்பை ஒரு ஸ்திரீயின் மூலமாய் அவள் ஏந்தின, அவள் அந்த பெரிய ஸ்திரீ பெரிய போர்க்களத்துக்கு பெரிய கேடகம், கவசம், தலைச்சீரா, ராணுவ படையோடு போல ஒரு இயந்திரக்கல். இவங்க பயன்படுத்தினதெல்லாம் வீட்டுல இருக்கிற சாமான் தான். யாக்கேல் பயன்படுத்தினது ஒரு கூடார ஆணி, சிப்போரால் பயன்படுத்தினது வழியிலே கிடந்த ஒரு கல், இவள் பயன்படுத்தினது வீட்டிலே இருந்த இயந்திரம். அதை தூக்கி போட்டு அவனை கொன்று அந்த பொல்லாப்புக்கு ஜனங்களை அவள் காப்பாற்றினாள். எனக்கு அருமையானவர்களே, யோதாவின் சாபம் வலிக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட நீ நன்மை செய்திருக்க போது உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களா இருக்கலாம். உன் வீட்டாரே உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், உன் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், உனக்குரியதை நீ சுதந்திரித்துக் கொள்ளாமல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ விதத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை கொலை செய்யும் அளவுக்கு துணிகரம் கொள்ளலாம். ஆனால் நீ பயப்படாதே, கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உன் பட்சத்திலே கொண்டு வருவார். உன் குற்றப்படுத்துகிற நாவுகளை நீ குற்றப்படுத்தும்படி உன் வழக்காளிகளோடு அவர் வழக்காடுவார். உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போகும்படி செய்வார். இந்த இடத்திலே ஒரு ஸ்திரீயை எழுப்பி ஏந்திரக்கல்லை அவள் மேல் போட்டு மடங்கடித்த தேவன் உனக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, எங்கள் குடும்பம் எழும்பாதபடிக்கு ராஜா, எங்கள் குடும்பம் சீர்கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் வீட்டாரே எங்களுக்கு எதிராய் எழும்பினாலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களே எங்களுக்கு எதிராய் எழும்பி எங்களை முறியடித்தாலும் ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்களை நீர் எங்கள் கரத்திலே எழுப்புகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரியை எழுப்பி ஏந்திரக்கல்லை அவன் தலையின் மேல் போடும்படி செய்த ஆண்டவரே, அவன் அங்கே செத்து போகும்படி செய்தீரே. யோதாமுடைய சாபம் வலிக்கும்படி செய்தீரே. அப்பா, இந்த வேளையிலே கூட தாவே அப்பா, எங்களுக்கு விரோதமாய் சபிக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே, நீர் எங்கள் கரத்திலே கொடுத்த ஆயுதங்கள் ஆகிய இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், துதி, அபிஷேகம், கிருபையினாலே நாங்கள் ஜெயமெடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.